தமிழ்நாட்டில் இப்போ எல்லா தமிழர்களோட ஆசையும் ஜல்லிக்கட்டு நடக்கணும். ஜல்லிக்கட்டுக்கு தடை நீங்கி மதுரையில் அலங்காநல்லூரில் வாடிவாசல் திறந்து ஜல்லிக்கட்டு நடக்கணும், அதை பார்க்கணும் அப்படின்றது தான் எல்லா தமிழர்களுடைய ஆசை. இதுக்காக அலங்காநல்லூரில் கடந்த 5 நாட்களாக போராட்டம் நடக்குது. சென்னையில் 4வது நாளாக ஒவ்வொரு நாளும் இளைஞர்களோட கூட்டம் அதிகரித்து போராட்டம் பெருசாகிட்டே இருக்கு. இன்னைக்கு மெரினா பீச்சில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதில் யங்ஸ்டர்ஸ் அதிகம். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா லேடிஸ் க்ரௌட், கேர்ள்ஸ் அதிகமாக இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். நீங்கள் இங்கே எத்தனை நாளாக இந்த ப்ரொட்டஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எப்போ வந்து கலந்துக்கிட்டீங்க? நாங்கள் இன்றைக்கி தான் வந்து கலந்துக்கிட்டோம். அண்ட் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நிறையா போட்டுட்ருக்காங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து கலந்துட்டுருக்கோம். இந்த பாசிட்டிவ் வைப் வந்து அப்படியே யங்ஸ்டர்ஸ் அண்ட் யூத் ஆஃப் த இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி வி ஆர் ஹோப்பிங் ஃபார் அ வெரி குட் ரிசல்ட் ஃபார் ஜல்லிக்கட்டு அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஜல்லிக்கட்டு. இங்கே கலந்துக்கிறதுக்கு வந்து யார் யார் ஃபஸ்ட்டு சொன்னாங்க இங்கே வந்து கலந்துக்கலான்னு? உங்கள் டீமில் யார் சொன்னாங்க? It was like all of us were mutually consented. எல்லாரும் சொன்னாங்க and we all wanted to come. Basically I am a North Indian. Still I feel like to support Chennai and to support Jallikattu. நீங்கள் வந்து இந்த பார்த்தோன்னா இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் படி வந்து ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே இந்த ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டம் வந்துடும் அப்படின்றாங்க. அப்படி அதுக்குள்ளே நீங்கள் கலைஞ்சிடலாம், நிற்க வேணாம் அப்படின்றாங்க. அதை பற்றி நீங்கள் கலையக்கூடாது. ஸோ நடக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுறது? இவ்வளோ நாள் 1 week they are protesting. So they had to stand for another 2 or 3 days. இந்த போராட்டத்தில் மக்களுக்கு வசதியாக பல மக்கள் அவங்களாகவே தானாக வந்து தண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. மக்கள் வெயிலில் காயக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக கேப் கொடுக்குறாங்க. போலீஸாரும் போராட்டம் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்காங்க. உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பற்றி என்ன தெரியும்? இல்லை இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? ஆரம்பத்துலேருந்தே தெரிஞ்சுன்னு லைக் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா நாங்கள் ஜல்லிக்கட்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நிறையா படித்தோம். அது வந்து அனிமல் க்ரூவாலிட்டி கிடையாது, புல் ஃபைட்டிங் கிடையாது, ஜஸ்ட் புல் டேமிங், மஞ்ச விரட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தவித கொடுமையும் அதுக்கெலாம் பண்ணலை. ஸோ எந்தவித கொடுமையும் இல்லைங்கிறதுனால எதுக்கு அவங்க அதை பேன் பண்ணணும்? ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். ஸோ ஜல்லிக்கட்டு வந்து கண்டிப்பாக வேணும் அண்ட் PCA ஆக்ட் அமெண்ட் பண்ணணும். இது ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சூப்பர். இப்போ டிவி, வெப்சைட்டு இல்லைன்னா ஃபோனை பார்த்துட்ருக்க சில கேர்ள்ஸ் ஆர் வீட்டில் இருக்க ஃபேமிலி உமன்ஸ் வந்து இங்கே கலந்துக்கலாமா வேணாமான்ற ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது நான் என்னென்னா, எங்கள் அம்மாவே நேற்றுக்கு பார்த்துட்டு நீ போயிட்டு வா, எதுக்கு வீட்டில் இருக்கேன்னு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயம் இங்கே வந்து அவ்வளோ சேஃப்டி இருக்குது. ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். ஏன்னா வந்து வீட்டில் சென்னையில் அம்மாலாம் பயப்படுவாங்க விடுறதுக்கு. நேற்றுக்கு எங்கள் அம்மாவே வந்து போயிட்டு வா, நீ எதுக்கு உட்காந்துருக்க, நீ காலேஜ் லீவு தானே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படின்னா இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஒரு சேஃப்டி தான். ஸோ அது மெயின் திங். அதனால தான் வரணும். அண்ட் எல்லா கேர்ள்ஸும் வீட்டில் பார்த்துட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். we need your support. தமிழ்நாடு வந்து இருக்கிறதுலே சேஃபஸ்ட் சிட்டின்னு சும்மா சொல்லலை. இட் இஸ் டெஃபினெட்லி த சேஃபஸ்ட் சிட்டி. அது நீங்கள் லாஸ்ட்டு 3 நாளாக பார்த்துட்ருக்கலாம். எல்லா பொண்ணுங்களும் யாரெல்லாம் இங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்களோ எல்லாருமே பயங்கர சேஃபாக இருக்காங்க. ஸோ நான் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுவேன், உங்கள் பொண்ணுங்க எல்லாரையும் வீட்டில் அவங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தயவு செஞ்சு அனுப்புங்க. ஏன்னா இங்கே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவங்க கண்டிப்பாக 100% சேஃபாக இருப்பாங்க. எல்லாருடைய வாட்ஸ்அப்லேயுமே ஒரு மீம் வந்திருக்கோம். மார்னிங் வந்து அவருடைய வியாபாரத்துக்கு வச்சு இந்த பிஸ்கெட்டை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. அது இவர் தான். அண்ணா நீங்கள் எப்போ நான் இங்கே வந்தீங்க? அதெல்லாம் 8 மணிக்கெலாம் வந்துட்டேன். நான் காலையில் 8 மணிக்கு நான் வந்துட்டேன். அங்கேருந்து வண்டி பஸ்ஸு இந்த பக்கம் இல்லை. நான் பாரிஸ்லேருந்து நடந்து இங்கே வந்துட்டேன். ஓகே. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு இங்கே வந்து இதுக்காக வந்தேன். காலை இது வந்து ஜல்லிக்கட்டு நடக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கணும். இந்தியா ஃபுல்லாக இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்கணும். நான் என் வயசுலேருந்து இப்போ எனக்கு 63 வயசாகுது. அதுலேருந்து இப்போ 3 வருஷமாக தான் இது இல்லாமல் இருந்தது. இந்த தடையை நீக்கி இது நல்ல மாதிரி இது பண்ணணும். ஓகே. நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க? இன்றைக்கி என்ன டிஷ்? கடை, பங்க் கடை வச்சுருக்கேன் நான். இன்றைக்கி நீங்கள் தான் அவங்க கடையில் இருக்கிறத கொண்டு தான் கொடுத்தீங்களா? இல்லை, வெளியில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஓகே. உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணியிருக்கீங்க. ஓகே. இன்றைக்கி இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த பசங்கள்லாம் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இந்த பசங்களாம் ரொம்ப பிஸியாக நல்ல மாதிரியாக தான் இது பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சண்டை கண்டை ஒன்றும் போடல. எல்லாம் நல்ல பிஸியாக நல்லா அதுக்கு வந்து நல்லா கொண்டாடுறாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான போராட்டத்தையும் நடத்திட்டு வராங்க.